லதா மங்கேஷ்கர் பாம்பேயில் பிறந்து வளர்ந்து அவங்க லதா மங்கேஷ்கர் பாட்டை கேட்டே வளர்ந்த எனக்கு லதா மங்கேஷ்கர் ஃபஸ்ட் டைம் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் பார்க்கும்போது ஆஹா இட் வாஸ் சச் அ மூமெண்ட். சந்தோஷமாக பார்த்தேன், கிட்ட போனேன், நமஸ்தே சொன்னேன், இன்ட்ரடியூஸும் பண்ணாங்க. நானே வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி நின்றுட்டேன் பக்கத்தில். அந்த கம்போஸிங்க்கு அந்த ஒரு வாய்ஸ் ரூமில் லக்ஷ்மிகாந்த் உட்காந்துருக்காரு, லதா மங்கேஷ்கர், எஸ்பிபி சார். பாட்டை இவர் பாட போகிறாரு, லதா மங்கேஷ்கர் நோட்ஸ் எழுத போகிறாங்க. கரெக்டாக பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணிவிட்டு கிளம்பும்போது லக்ஷ்மிகாந்த் கிளம்பிட்டார். பாலு சார் ஒரு காஃபி கையில் கொடுத்துருந்தாங்க. அது வந்து அப்படியே டென்ஷன் பாலு சாருக்கு, லதா மங்கேஷ்கர் பக்கத்தில். அதில் ட்ரெம்பிள் ஆகி காஃபி அவங்க சாரி மேலே கொட்டிடுது. நினச்சி பாருங்கள், என்ன மாதிரி நடக்கலாம். என்னடா இவன் யார், லதா மங்கேஷ்கர் சாரியில் காஃபி கொட்டிட்டாரு. டென்ஷன்லாம் இருக்கும்போது லதா மங்கேஷ்கர் அழகாக அச்சா ஷகுன் ஹேன்ட்டாங்க, இது நல்ல ஷகுன்னுட்டாங்க, இது சென்டிமெண்ட்டாக நல்லது சொல்லி எடுறா சொல்லிட்டு கூலாக அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவே பண்ணாமல் சொன்னேன். பாலு சாருக்கு சர்ப்ரைஸ் ஆகிட்டார். தட் இஸ் ஸோ நைஸ் ஆஃப் ஹர். அண்ட் இந்த ஃபுல் சாங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் வரும். அது லதா மங்கேஷ்கர் ட்ரெயின் பண்ணாங்க பாலு சாருக்கு. ஐசா கரோ ஐசா கரோ. ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த பாட்டை பாடினாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பாட்டும், அந்த கம்போஸிங்கும், அந்த சிங்கிங், அந்த டே மேக்கிங் இல்லை அவ்வளோதான். கேமரா மேக்கிங் இன்றைக்கி எடுத்திருந்தா அதெல்லாம் வந்து கோல்டு மைன் டு சி சச் மூமெண்ட்ஸ். அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி த ஹோல் திங் வாஸ் அமேசிங் அமேசிங். எனக்கு அது பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது பின்னாடி. ஏன்னா நான் சத்யா ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது லதா மங்கேஷ்கர், எஸ்பிபி சார் அங்கே தமிழில் பாடத்துக்கு வந்தாங்க, வளையோசை. அப்போது லதா மங்கேஷ்கருக்கு தமிழ் தெரியாது, எஸ்பிபி சார் கற்றுக் கொடுத்துருந்தார். ஸோ ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி சேம் டூ பீப்புள் இன் 1980 இந்த கம்போசிங் டேயும் நான் 88 டைரக்ட் ஆகும்போதும் இந்த சர்க்கிள் வந்து எனக்கு பியூட்டிஃபுல் மூமெண்ட். அது அன்றைக்கும் மறக்க முடியாது, இன்னும் மறக்க முடியாது. ஸோ அந்த பாட்டு முடிஞ்சது வரிசையாக ஒன் ஆஃப்டர் த சாங்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. எல்லா சாங்கும் சூப்பர் ஹிட்டு.